வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் டேட்டாவை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான். இது வரைக்கும் நீங்க ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு கம்பெனில அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ்ல இருக்கக்கூடிய லெட்ஜர்ஸ்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் ஃபீல்ட்ஸ், தென் மல்டி கரன்சி டீடைல்ஸ் எப்படி நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம். அதே மாதிரி நம்ம காஸ்ட் சென்டருடைய டேட்டா எப்படி நம்ம இம்போர்ட் பண்றோம். ஐ மீன் காஸ்ட் சென்டருடைய மாஸ்டர் மட்டும் எப்படி இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு 11 வீடியோஸ் நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது அக்கௌண்டிங் மாஸ்டர் தாண்டி இப்போ இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் என்னென்ன இருக்கு, அந்த இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்ல நம்ம என்ன மாதிரியான டேட்டாஸ் நம்ம இம்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்ல நீங்க பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோ இது. யூனிட் டிஃபால்ட் டெம்ப்ளேட் இம்போர்ட் அப்படிங்கிற இந்த ஃபைல் தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ யூனிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ யூனிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாக் ஐட்டத்துக்கு தேவையான ஒரு பிரைமரி மாஸ்டர் அப்படிங்கிறது தான் அந்த வந்து யூனிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்போ டேலியில நம்ம கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம எடுக்கலாம். இங்க வந்து டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு யூனிட் அப்படிங்கிறது ஆக்டிவ்ல தான் இருக்கும். நீங்க செப்பரேட்டா வேற எந்த ஒரு கம்பெனியும் கிரியேட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி கிரியேட் பண்ணி நீங்க வரிசையா வந்து இம்போர்ட் பண்றது எல்லாமே ஒரே கம்பெனி தான் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல யூனிட் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்க நம்மளுக்கு வந்து டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூனிட் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டாப்ல நீங்க பாத்தீங்கன்னா டைப் வந்து சிம்பிள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ நீங்க பேக் ஸ்பேஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல காம்பவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ டூ டிஃப்ரெண்ட் டைப்ல நம்ம வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். இப்ப ஒரு ஸ்டாக் ஐட்டம் நீங்க ஒரே மாதிரியான மெஷர்மெண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா சிம்பிள் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது எனஃப். ஒரு ஐட்டத்துக்கு அந்த சிம்பிள் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நம்பர்ஸ்ல வாங்கி நம்பர்ஸ்லயே நம்ம விற்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல பர்ச்சேஸ் பில்லையும் நம்பர்ஸ் தான், சேல் பில்லையும் நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல சிம்பிள் டைப்பே வந்து நம்மளுக்கு போதும். ஆனா ஒரு சில ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பாக்ஸா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனா சேல்ஸ் பண்ணும்போது நம்ம பீசஸா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுவோம். பேக்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, கேஜிஸ் அப்படிங்கிறத வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரே ஸ்டாக் ஐட்டம் பட் பர்ச்சேஸ் பில்ல ஒரு மாதிரியான மெஷர்மெண்ட், சேல் பில்ல ஒரு மாதிரியான மெஷர்மெண்ட், அதே மாதிரி பர்ச்சேஸ் பில்ல ஒரு மாதிரியான மெஷர்மெண்ட், ப்ரொடக்ஷனுக்கு எடுக்கும் போது வேறு ஒரு மெஷர்மெண்ட்ல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அங்க நம்ம யூஸ் பண்ண வேண்டியதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப இந்த டூ டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம வந்து ப்ராப்பரா எப்படி இம்போர்ட் பண்ணலாம், அப்படி நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு தேவையான டேட்டா எப்படி நம்ம செட் பண்றது டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சிம்பிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து சிம்பிள் நம்ம கொடுக்குறோம். அடுத்து டைப் ஆஃப் யூனிட் என்ன, சிம்பிள் டைப்பா காம்பவுண்ட் டைப்பா அப்படிங்கிறது அடுத்து நம்மளுக்கு இருக்கு. அடுத்து ஃபார்மல் நேம் என்ன, யூனிட் குவான்டிட்டி கோடு என்ன, அடுத்து யூனிட் குவான்டிட்டி கோடோடைய அப்டேட் வந்து எந்த டேட்ல இருந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகணும், அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் யூனிட், கன்வர்ஷன், செகண்ட் யூனிட், இந்த மாதிரி நம்ம வந்து காம்பவுண்ட் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் நம்ம யூஸ் பண்றோம், டவுன்லோட் பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் கன்வர்ஷன் இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எனேபிள்ல இருந்தால் மட்டும்தான் நம்ம யூனிட் குவான்டிட்டி கோட் டீடைல்ஸ் நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ வாங்க இந்த டேட்டாவை டேலியில எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து டேலி ஓபன் பண்ணுங்க. அங்க F11ல நாம ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எஸ்ன்னு இருக்கான்னு பாருங்க. இது எஸ்ன்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம யூனிட் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த யூனிட் குவான்டிட்டி கோட் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். இப்போ யூனிட் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு வந்து யூனிட் குவான்டிட்டி கோட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல யூனிட் குவான்டிட்டி கோட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா இந்த ஃபீல்டு பாருங்களேன், யூனிட் குவான்டிட்டி கோட் அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படிங்கிறது இல்லை. ஓகேங்களா? பட் அதாவது ஃபீல்டா உங்களுக்கு இல்லை. ஆனா மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிறத நீங்க கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதோட ஹிஸ்டரி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த ஹிஸ்டரியை நீங்க எடுத்து என்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்மளுக்கு அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படிங்கிறது கேட்குது பாருங்க. இந்த ஹிடன் ஃபீல்டை கூட வந்து டேலியில நம்ம வந்து எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த இடத்துல மீனிங். ஓகேங்களா? இப்ப நாம இதை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இதுக்கான பாத்தை ப்ராப்பரா நீங்க காப்பி பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எக்ஸல் டேட்டால தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம். அதுக்கான பாத்து தான் சேவ் ஆப்ஷன்ல இருக்கும். இப்போ நீங்க இதை ப்ராப்பரா வந்து ஆல்ட் டி இல்லைன்னா கிளிக் பண்ணி ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆகும்போது காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிட்டு டேலிக்கு வந்துருங்க. ஸோ டேலியில நம்ம வந்து ஜஸ்ட் இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம எடுக்கிறோம். ஸோ இம்போர்ட் ஆப்ஷன்ல நாம சூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மாஸ்டர் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளி நம்ம வந்து இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுக்கிறேன். மாஸ்டர் அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்றேன். இங்க பாத் நம்ம வந்து எப்படி
பேஸ்ட் பண்றது அப்படின்னு பாக்குறதுக்கு ஸ்பெசிஃபை பாத் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணுங்க. இங்க கண்ட்ரோல் V கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து பேஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும். இதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாஸ்டர் டேட்டா, அதாவது இன்வென்டரிக்கான மாஸ்டர் ஃபைல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அப்பியர் ஆகுது. இதுல ஃபர்ஸ்ட் ஃபைல் நம்ம வந்து சூஸ் பண்றோம். சூஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஷீட்டோட நேம் வந்து யூனிட். மறந்துடாம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாஸ்டர் அப்படிங்கிறத மாத்தணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி செஷன்ல நான் அதை மறந்துட்டு நான் வந்து ஒரு எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்ததை நம்ம வந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ அதனால இங்கே கரெக்டா யூனிட் அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அப்படியே மாடிஃபை வித் நியூ டேட்டா இருக்கட்டும். அதே மாதிரி ப்ரிவியூ வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கிறேங்க. என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 யூனிட் வந்து நம்மளுக்கு எக்ஸல் டேட்டால இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுது. இப்ப இதுல அப்படியே நம்ம வந்து இம்போர்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். ஆட்டோமேட்டிக்கா வந்து இம்போர்ட் ப்ராசஸ் ஆயிருச்சு. இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்துருக்கு. இது கரெக்டா இம்போர்ட் ஆயிடுச்சா இல்லையா சார், எப்படி சார் செக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேட்வேப் டேலில ஆல்டர் எடுங்க. இதுல யூனிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான மாஸ்டர்ஸ் எல்லாமே எக்ஸல் இருந்த மாஸ்டர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து யூனிட் மாஸ்டர்ஸ். நம்மளுக்கு காம்பவுண்ட் டைப்பா இருந்தாலும் சரி, சிம்பிள் டைப்பா இருந்தாலும் சரி, ப்ராப்பரா நீங்க வந்து இம்போர்ட் பண்ண முடியும். நீங்க இம்போர்ட் பண்ணும்போது கிரிட்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். தேங்க்யூ ஃபார். அடுத்த அப்டேட் நீங்க டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க வீடியோ பார்த்து.